ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது மார்க் சுவிசேஷம் 1 அதிகாரம் 15வது வசனத்தின் மூலமாய் ஆவியானவர் இடைப்பட்டார். காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள் என்று அருமையாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணினார். வேத அழகா சொல்லுது, தேவனுடைய பிள்ளையே, தேவ ராஜ்யத்துக்காக நாம் என்ன காரியங்களை அர்ப்பணிக்கிறோம். வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் என்று சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அழகாக ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைக்கிறோம் நல்ல சந்தோஷமாக இருக்கணும், நல்ல உல்லாசமான ஒரு வாழ்க்கை, சுகபோகமான வாழ்க்கை தான் அநேகர் வாழணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்க. ஆனால் அந்த வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் நம்முடைய வாழ்க்கை, இந்த ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த அந்த ஒரு வாழ்க்கையில் நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்பொழுதும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களாகவே இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வது அது வாழ்க்கை கிடையாது. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே நுழைய வேண்டுமானால் பல தகுதிகள் நமக்கு தேவை. வேதம் சொல்கிறது, யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், மனம் திரும்பி தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம மறுபடியும் பிறக்கக்கூடிய அனுபவம் இருக்குமானால் அதுதான் மனம் திரும்பக்கூடிய ஒரு அனுபவம். அப்போ ரெண்டாவதாக நீங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் வாசித்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுடைய தேவனுடைய ராஜ்யம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு தாழ்மை, ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வோமானால் மாத்திரமே தேவ ராஜ்யத்துக்குரிய மக்களாய் நாம் மாற முடியும். இன்னும் அடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம் சொல்கிறது, பல உபத்திரவத்தின் மூலமாக தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியுமா. மத்தேயு 5:10 கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தான் தேவ ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற முடியும் என்று சொல்லி. தேவ பிள்ளையே, அப்போ தேவ ராஜ்யத்தை நீ இந்த நாட்களில் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் நம்ம வாழ்க்கையில் முதலாவது நமக்குள்ள இந்த தாழ்மை இருக்கிறதா, அந்த எளிமை காணப்படுகிறதா. எத்தனையோ நேரம் கலப்பையில் கை வச்சுட்டு பின்னிட்டு பார்க்கிற எத்தனையோ ஜனங்களை பார்க்கிறோம். லூக்கா 9:62வது வசனம் அப்படி தான் சொல்லுது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்குறோமா? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலம் உண்மையாகவே நம்ம ஆதாயப்படுத்துகிறோமா? வேதம் சொல்லுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, காலம் பொல்லாததாக இருக்கிற அப்படினால, நாட்கள் பொல்லாததாக இருக்கிற அப்படினால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு ஜாதிகளுக்கு முன்பாய் நிற்கிறோம். கொலைசியர் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கேயும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஞானமற்றவர்களாய் நடவாதபடி. தேவனுடைய பிள்ளையே, நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்துகிறோமா? ஏனென்றால் காலம் நிறைவேறிட்டு, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நமக்கு இருக்கிற அந்த நாட்களை நாம் எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாழ்கிறோம் யோசித்து பாருங்க. வாழ்நாளெல்லாம் வீணாலா நாம் கழித்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாளில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி அதுதான், இன்னைக்கு உன்னுடைய நாட்கள், உன் காலங்கள் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு தேவனால் எடுத்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாய் நாம் காணப்படுகிறோமா? அருமையான சங்கீதக்காரன் சங்கீதம் 31:15 வாசிக்கிறோம், ஆண்டவரே, என் காலங்கள் உம்முடைய கையில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி. தேவனுடைய கையில் நாம் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் வாழ முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பகல காரியங்களில் தகுதி இல்லாத நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தேவ ராஜ்யத்துக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையானது வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, சோதோம் குமரா அழிவிலிருந்து தேவன் விசேஷமாக லோத்து குடும்பத்தை தேவன் மீட்டெடுக்கிறார். ஆனால் லோத்துடைய மனைவி அதுக்கு தகுதி இல்லாமல் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாய் மாறுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நம்மை தகுதிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானுடைய அந்த உதவியை கொண்டுதான் தேவ ராஜ்யத்துக்குள்ள நுழைவதற்கு தேவன் நமக்கு விசேஷத்தை ஒரு கிருபையை கொடுக்கிறாராம். அப்போ தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுவதற்கு நேரமில்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நாளில் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வேதத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஓசியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்கிற வரையிலும் நாம் என்ன செய்யணுமா? தேவனை தேட வேண்டிய ஒரு காலம். இந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். தேவனை எந்த அளவுக்கு தேடுகிறோம்? வேதத்தில் ஒவ்வொரு நாளும் சங்கீதக்காரன் இப்படியாய் ஆண்டவரை தேடினானாம். சங்கீத புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க, வறண்டதும் விடாய்த்ததுமான என் ஆத்துமா, தண்ணீரற்ற இந்த ஆத்துமா என்று சொல்லி. தேவ பிள்ளையே,
நம்முடைய ஆத்மா கூட இன்னைக்கு கூட வறண்டு இருக்கிறது. வாழ்க்கை ஒருவேளை வறண்டு, என் வாழ்க்கையெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லை, வறட்சியில் நான் காணப்படுறேன், நீ ஒருவேளை நீ சொல்லி கொண்டிருக்கிறாயா? இந்த வேதத்தை நீ வாசித்து பார்ப்பாயானால் இந்த வேதம் அழகா சொல்லுது. நியாயாதிபதிகள் முதல் அதிகாரம் 15, 16, 17 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. அச்சால் என்று சொல்லப்பட்ட காலேபினுடைய குமாரத்தி, அவன் வாழ்க்கையில் அவனுடைய தகப்பன் ஒரு வயல் நிலத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த வயல் நிலமோ ஒரு வறண்ட நிலமாய் காணப்படுகிறது. அந்த தகப்பனிடத்தில் அவள் கேட்குறா, அப்பா எனக்கு வறட்சியான நிலத்தை எனக்கு கொடுத்தீங்க, ஆனால் இப்போ எனக்கு ஒரு செழிப்பான ஒரு நிலம் எனக்கு வேண்டும் என்று மேற்புறமும் கீழ்ப்புறமும் தண்ணீர் பாய்ச்சலான நீர் பாய்ச்சலான ஒரு செழிப்பான நிலத்தை அருமையான மகளுக்கு அவள் கொடுக்கிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புள்ள தகப்பன் நம்ம வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு வறண்ட நிலைமையில காணப்படுகிறோமா? நம்ம ஆத்மா விடாய்த்த நிலைமையில காணப்படுகிறதா? ஒருவேளை இந்த வறட்சி நமக்குள்ள காணப்படுமானால் இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்தில் கண்ணீரோடு கேட்கணும். ஏசப்பா அழகா சொல்றாரு, உன் ஜீவியத்தில் என்னுடைய ஆசீர்வாதத்தின் மழையை நான் உன் மேலே ஊற்றுகிறேன். முன்மாறி பின்மாறி என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். முன்மாறினா என்ன? ரட்சிக்கப்பட்டவுடனே ஒரு அபிஷேகத்தை கத்த நம்ம மேலே ஊற்றுறது. பின்மாறி என்பது அவருடைய சமூகத்தில் விசேஷமாய் அதிகமான ஒரு அபிஷேகத்தை, அளவில்லாத ஒரு அபிஷேகத்தை பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற அந்த கடைசி நாட்களை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளைய, அப்போ இந்த அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை வீண் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம ஜீவியத்தில் நமக்கு தேவன் இந்த காலத்தை கொடுத்திருப்பதன் ஒரே நோக்கம் அவரை தேடுவதற்குரிய ஒரு காலம், தேடுவதற்குரிய காலம். தாவீது வாழ்க்கையிலும் கூட இப்படியாய் ஆண்டவர் அதிகமாக தேடினா, ஒவ்வொரு நாளும் தேடினா, அந்தி சந்தி மத்தியான வேலையில தேடினா. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு நாள் யுத்தத்துக்கு போயிட்டு வந்து அவன் வாழ்க்கையில் ஒரு விடாய்த்து நிலைமை. வேதம் சொல்லுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 15லிருந்து எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, அவன் யுத்தத்துக்கு போய் திரும்பி வரும்பொழுது அவன் விடாய்த்தவனாக இருந்தானா. அந்த நேரம் ஒரு பொல்லாத ராட்சசன் அவனை கொண்டு போடுவதற்கு அவன் என்ன செய்தான்? தன் பட்டயத்தை உருவினானா. ஆனால் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தபடினால இஸ்ரவேலின் விளக்கு அணையாதபடி தேவன் அவனுடைய வாழ்க்கையை பாதுகாத்தாராம். தேவ பிள்ளையை, இன்றைக்கு உன் ஜீவியத்தில் ஒரு உடாய்த்து நிலைமை நீ ஓடிக்கொண்டிருப்பாயானால் உன் ஜீவியத்தில் இன்றைக்கு மனம் திரும்பி கேளுங்க. அப்பா, என் வாழ்க்கை நான் எதுவரையிலும் நாம தேடினேன், ஏதோ கடமைக்காய் தேடிக்கொண்டிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காய் நான் தேடுகிறேன், உலகத்துக்காய் நான் தேடுகிறேன், எனக்கு உலக பிரகாரமான ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேணும், என் பிள்ளை கல்யாணம் ஆகலை, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல குழந்தை வேணும், இதுதான் என் வாழ்க்கையில் வேலை வேணும், இதுதான் என் வாழ்க்கை. இல்லை கர்த்தருடைய பிள்ளைய, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் விடாய்த்த நிலைமையில் இருக்கிறதையும், உன்னுடைய வாழ்க்கையானது இன்றைக்கு வறண்டு போன நிலைமையில் இருக்கிறதையும், தண்ணீரற்ற ஒரு நிலம் போல காணப்படுகிறதையும் தேவனுடைய ஆவியானவர் இந்த நாளில் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் உன்னோடு இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார். விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய செய்கிற தேவன் என்று எரேமியா 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு கூட அந்த விடாய்த்திருக்கிற உன்னுடைய ஆத்மாவை அப்பாவுடைய அபிஷேகத்தினால நிரப்பப்படும் போது மாத்திரமே உன் ஜீவியமானது சம்பூர்ணம் அடைய முடியும் என்பதனை மறந்துடாத. அபிஷேகமானது நம் மேல ஆவியானவர் மலதுளி போல அனுப்புகிற ஒரு அனுபவம், வசனமானது ஆசீர்வாதத்தின் மழையை நம்ம மேல அனுப்பக்கூடிய ஒரு அனுபவம். நமக்கு பரலோகத்தில் இந்த ஆசீர்வாதம் மேல இறங்கி இருக்கிறதா? அல்லது ஒரு வேளை வறண்டு போன ஒரு ஆத்மாவா இன்னைக்கு காணப்படுகிறாயா? எல்லா காவலுடன் இருதயத்தை நீ காத்துக்கொள்வாயானால் அந்த இருதயத்துக்குள்ள ஜீவ ஊற்றுல நதிகள் புறப்படுமா? என் கற்பனைகளை நீ கவனிப்பாயானால் உன்னுடைய சமாதானம் நதி போல இருக்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய சமாதானம் நதி போல இருக்கிறதா அல்லது வறண்ட நிலைமையில் இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம். அப்பா, என் ஜீவியமானது ஆண்டவரை இதுவரையிலும் தேடல, அதிகாலையில் தேடல, ஜெப வாழ்க்கையில எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். ஆதியில் இருந்ததான வாஞ்ச நமக்குள்ள இல்ல, அந்த வைராக்கியம் இல்ல. ஆதியில் இருந்ததான வேத வாசிப்புல எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம். எத்தனை மணி நேரம் ஜெபத்தில் நாம் தரித்திருக்கிறோம், எத்தனை மணி நேரம் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறோம். மார்த்தாளை போல எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில உலக கவலையை சொல்லி 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 தேவனுடைய சமூகத்தை எப்பொழுதுமே நம்ம அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம கண்ணீரோடு கேட்க போறோம். அப்பா, நீர் என்னை தகுதிப்படுத்தும், நீர் என்னை தகுதிப்படுத்தும். இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய வேண்டுமானால் தேவப்பிள்ளை பல காரியங்களை நம் தகுதியாய் நாம் வாழ வேண்டும். வேதத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்களானால் அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக நியாய தீர்ப்பு குறித்து பல இடங்களை சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தை குறித்து மட்டுமே பல இடங்களை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். வேதத்தில் வலது பக்கத்திலும் இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து ஆண்டவர் பேசும்போது சொல்கிறார், வலது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த சிறியர்களில் நீங்கள் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய ஊழியத்து நிமித்தம் நம்ம என்ன காரியங்களை செய்கிறோம்? வியாதியஸ்தர்களை போய் சந்திக்கிறோமா? பலவீனவர்களை மாணவர்களை போய் நம்ம ஆறுதல் படுத்தி பேசுகிறோமா? சிறுமையும் எளிமையும் அவனுடைய சத்தத்துக்கு நம்ம ஒருவேளை அலட்சியப்படுத்துகிறோமா? மற்றவங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறதுல எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ள மனதுருக்கத்தின் அபிஷேகம் இந்த நாட்கள்
நாட்களில் ரொம்ப குறைவாக இருக்கிறது அல்லவா? இன்றைக்கு கண்ணீரோடு நம்ம ஆண்டோடைய பாதத்தில் கேட்க போகிறோம். நம்ம மேலே ஒரு நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக அப்பாவுடைய பாதத்தில் கண்ணீரோடு கேளுங்க. தெய்வ பிள்ளையே, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நீ பாத்திரனாய் மாற வேண்டுமானால் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொல்லி வேதத்தில் அருமையாய் லூக்கா 21:36 வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு ஜெபத்தில் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எப்போது ஜெப அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். ஒரு மூச்சு எப்படி விடாமல் நம்ம ஒருவேளை நம்ம சுவாசித்து கொண்டே இருக்கிறோமோ அதே போல தான் நம்முடைய ஜெப ஜீவியம் கூட விடாமல் ஆண்டவரோடு போராடி கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவமாய் காணப்பட வேண்டும். இல்லை என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தெய்வ பிள்ளை துக்கப்படுவார். ஆவியில் ஒருவேளை அனலில்லாத நிலைமை, கர்த்தர் வாந்தி பண்ணி போடக்கூடிய ஒரு நிலைமை, அனலுமின்றி குளிருமின்றி ஒருவேளை வெதுவெதுப்பான நிலைமை நம்ம வாழ்வோமானால் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். தெய்வ பிள்ளையே, இது தேவனை தேடக்கூடிய ஒரு காலம். ஏனென்றால் காலம் நிறைவேறிட்டு காலம் குறுகிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குறுகிய காலம் சமீபமாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அப்போ இன்றைக்கு தேவனை தேடுகிற ஒரு காலத்துக்குள் இருக்கிறாய் என்பதை நீ மறந்துடாத. கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்கிற வரையிலும் தெய்வ பிள்ளையே, தேவனுடைய வருகைக்காய் உன் ஜீவியமானது அவனோடு காத்திருக்கிறதா? கிறிஸ்துவுக்குள்ள பிரயாசப்படுகிற எல்லாருடைய நாமங்களும் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பிலிப்பியர் 4:3 வாசிக்கிறோம். நம்ம பேர் இன்னைக்கு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நிச்சயத்தோடு வாழ்கிறோமா? இல்லை என்றால் ஒருவேளை தெய்வ பிள்ளையே, ஏதோ நான் ஆண்டவரை தேடுறேன், எதுக்காக தேடுறேன் என்ற அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக நம்ம வேதத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பிலானால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை எப்படி பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? வேதத்தில் எபிரேயரின் புஸ்தகம் 5:12 வாசித்து பார்த்தீங்கன்னா, காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால உண்ணக்கூடியதான ஒரு குழந்தையை போல இருக்கிறீங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பால் உண்ணக்கூடிய ஒரு குழந்தையா இருக்கிறோம். வாக்குத்தத்தம் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அதை தான் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு நாள் நம்ம என்ன செய்வதில்லை, கேட்பதில்லை. அதில் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஏனென்றால் கடைசி காலத்துக்குள்ள வாழ்கிறோம். வேதம் அழகா சொல்லுது, 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4:4 கட்டு கதைகளுக்கு செவி சாய்க்கிற காலம் இது என்று சொல்லி. தெய்வ பிள்ளையே, வசனத்துக்கு நம்ம செவி சாய்க்கல. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குமா? ஆண்டவருடைய ஏதாவது ஒரு வேளை வெளிப்பாடு கிடைக்குமா? இதுதான் இன்னைக்கு இந்த தேவனுடைய பிள்ளைகள் அலைந்து ஓடுறாங்க. உண்மையான வேத வசனத்துக்கு செவி கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த நாட்களில் தெய்வ பிள்ளை அதிகமாய் தேவை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை உனக்கு ஆண்டவர் இந்த நாட்களில் கொடுத்திருக்கிறார். அந்த சத்தத்துக்கு ஒருவேளை நீ அலட்சியப்படுத்துவாய், ஆனால் தேவன் நிச்சயமாய் உன்னை பார்த்து வேதனைப்படுவார். தெய்வ பிள்ளை, இன்றைக்கு உன் ஜீவியமானது எனக்கு எப்படி காணப்படுகிறது? இந்த வேளையில தேவ சமூகத்தை நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு கிடைத்திருக்கிற இந்த காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க கேட்பீர்களானால் ஆண்டவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். வேதத்தில் வாசிக்கிறோம், பால் உண்ணக்கூடிய குழந்தையை குறித்து அழகா வேதம் சொல்லுது. சாமுவேலை ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க அம்மா பெற்றெடுக்கும் போது சொல்றாங்க, அப்பா, நான் இந்த குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்துட்டீங்க, நான் போய் ஆலயத்தில் விடலாம். ஆனால் அவங்க அப்பா சொல்றாரு, இல்லை, இந்த குழந்தை பால் மறக்கட்டும் என்று சொல்லி. தெய்வப்பிள்ளை, பால் மறப்பது என்றால் என்ன? உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட நீ பிறந்துட்ட, நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவளா நீ மாறிட்ட. ஆனா உன் ஜீவியத்தில் இன்னும் ஆழமான ஒரு சத்தியத்துக்குள்ள நீ வரல, ஆழமான ஒரு அனுபவத்துக்குள்ள வரல. வாஞ்சியோடு நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளரணும்னு சொல்லி அந்த எண்ணம் கிடையாது. கிறிஸ்துவாகிய அந்த தலையோடு கூட நாமும் கூட நம்முடைய அவயங்கள் எல்லாம் அவரோடு கூட வளரக்கூடியதாக எனக்கு மாற வேண்டுமே தவிர நம்முடைய ஜீவியமானது ஒருவேளை அறகுறையான ஒரு வளர்ச்சியோடு காணப்படுகிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய பாதத்துல கண்ணீரோடு கேட்க போறோம். வேதம் சொல்லுது, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி, லீபனோனின் கேதுருவை போல வளருவான் என்று. உன்னுடைய வளர்ச்சி இந்த நாட்களில் ஒருவேளை குறுகினதா இருக்கிறதா? அல்லது ஆவியில நாம் ஒருவேளை பலன் அடைந்து பரிசுத்த ஆவியினுடைய நிறைவுல நாம் வளர்ந்து இருக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு பலவீனம், சரீரத்துல ஒரு வியாதி வந்துட்டா அவ்வளவுதான், என் பலவீனம் வந்துருச்சு, என்னுடைய வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இதே குறித்தே நம்ம ஒருவேளை வேதனைப்பட்டு சொர்ந்து போறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அந்த பலனை தான் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்க ஆசையா நிற்கிறார். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வெளிப்படும் என்று சொன்னார்லவா? அந்த பலனை நம்ம இந்த நாட்களில் வாஞ்சிக்கிறதுல வாங்குவதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், அப்பா ஆவியில, அப்பா பலனடை எனக்கு பலன் தாங்க. எனக்கு கர்த்தாவே தகப்பனே, பால் உண்ணக்கூடிய வாழ்க்கை அல்ல, போதகராக இருக்க வேண்டிய நான். ஆண்டவரே, அன்றைக்கு சவுல ஆண்டவர் தொட்ட உடனே அவன் வாழ்க்கையில முதல்ல கேட்டது, அப்பா என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவருடைய சுத்தத்துக்கும் வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்க வேண்டியவை தவிர உன் ஜீவியத்தில் உன் இஷ்டத்துக்கு ஓடுவது அல்ல. அவங்க இது சொல்றாங்க, இவங்க அது சொல்றாங்க அல்ல. தேவன் உன்னை திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு
உன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பாயானால் ஆண்டவர் சந்தோஷப்படுவார். தேவனை சந்தோஷப்படுத்துகிறோமா? ஒரு பாவி மனம் திரும்பினது நிமித்தம் பரலோகமே சந்தோஷப்படுதான். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு ஆசைப்படுறோம், ஆனா பரலோகம் சந்தோஷப்படணும்னு அதை குறித்து நமக்குள்ள ஒரு வாஞ்சை கிடையாது. பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி இருக்கிறோமா? தெய்வ பிள்ளையே, அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில இல்லாவிட்டால் நம்ம நிச்சயமாகவே தேவனுடைய அழைப்புக்கு நம்ம வாழ்க்கையை ஒரு நாள் அர்ப்பணிக்க முடியாது என்பது அந்த நாட்கள்ல தெளிவாய் ஆவியானுடைய உதவியை கொண்டு நான் சொல்லுகிறேன். கர்த்தருடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை உன்னை வாழ்க்கையில இந்த நாள்ல உன்னை தேடி வருகிற அப்படினால இன்றைக்கு உன்னை அர்ப்பணி. ஆண்டவர் இந்த நாள்ல உன்னோடு பேசுகிறார். இந்த நாட்கள்ல மங்கேறிற திரியா இருக்கிற, நெறிந்த நாணலை போல இருக்கிற ஆண்டவர் உன்னை அணைக்க ஒரு நாள் விரும்பல. தேவப்பிள்ளையை உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கத்தான் தேவன் விரும்புகிறார். தேவப்பிள்ளையை இஸ்ரவேலின் விளக்காக இருந்த தாவீது அணைக்கப்படாதபடி தேவன் பாதுகாத்தது போல உன்னையும் தேவன் எல்லா தீங்குக்கு விலக்கி பாதுகாக்க ஆண்டவர் ஆசையோடு நின்று கொண்டிருக்கிறார். தேவப்பிள்ளையை இன்றைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவருடைய பார்வையில நீ விலையேற பெற்றவன் என்பதை நீ மறந்துடாத. உன் ஜீவனுக்குடா நான் ஜனங்களை தரேன்றார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம்ன்றார்ல. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே கூட அந்த அறுப்புக்கு எஜமான் உன்னை இன்னைக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறார். ஆனா உன் ஜீவி இன்னைக்கு எப்படி இருக்கிறதுண்டா? உலக காரியம், உலக பிரகாரமான காரியத்துக்கே நீ ஓடிக்கொண்டிருக்கிற. நீ யார் என்பதை அந்த நாட்களில் நீ புரிந்து கொள்ளல. நீ ஆண்டவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை என்பதை நீ மறந்து போற. ஆண்டவனை அழைத்த அழைப்பு ஒரு மேலான ஊழியத்துக்கு என்று சொல்லி நீ மறந்து போற. உன் ஜீவியத்துல தேவ பிள்ளையை இன்றைக்கு உன்னை அர்ப்பணிப்பாயானால், மகனே மகளே, நான் உன்னை கனப்படுவேன் என்றார். என்னை கனப்படுகிற உன்னை நான் கனப்படுத்துவேன். தேவ பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்ய ஆரம்பிக்கும் போது தேவன் உன்னுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை எப்பெல்லாம் நீ ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறாயோ அப்போதெல்லாம் ஏராளமான தேவதூதர்கள் அந்த சத்தத்தை உற்று கேட்கிறாங்களாம். யோசித்து பாருங்க, பிதா சந்தோஷப்படுறாரா? இன்னைக்கு நம்முடைய பேர் இன்னைக்கு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அல்லது ஒருவேளை தேவனை விட்டு நீ விலகி போனது நிமித்தம் ஒருவேளை உன் பேர் புழுதியில் எழுதப்பட்டிருக்கிறதா, கிறுக்கப்பட்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவருடைய கையில நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். அப்பா, நான் இந்த நாட்கள்ல கர்த்தாவே ஆண்டவரே, அப்பா பால் உண்ணக்கூடிய குழந்தையாவே இருக்கிறேன். வேதத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தார், ஒரு குமாரன். அந்த குமாரன் வளர்றான். வளர்ந்து பால் உண்ணுன்னு அந்த மறக்கிற அந்த நாளில, பால் உண்ணக்கூடிய அந்த நிலைமை மாறி அந்த பால் மறந்த அந்த நாளில ஒரு பெரிய விருந்து பண்ணினானா. தெய்வ பிள்ளைய பாருங்க, நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் கூட எந்த நாள் அந்த பால் உண்ணக்கூடிய குழந்தையாக அல்ல, ஆண்டவரே நீரனை அழைத்த அழைப்புக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவருடைய கிதியோனை அழைத்திருக்கலாம். இன்னும் ஒரு வேளை அருமையான தெய்வ பிள்ளையை ஒரு அருமையான தனிக்கில் ஆபிரகாமை போல தெய்வ சமூகத்தில் பலருக்காய் பரிந்து பேசுகிறவனாய் கர்த்தனை அழைத்திருக்கலாம். தெய்வ பிள்ளையை சேவான போல கர்த்தருடைய ரத்த சாட்சியாய் தேவனுடைய அழைத்திருக்கலாம். அந்த அழைப்புக்கு மாத்திரம் உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் ஆண்டவர் உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். இது தேவனுக்கு கொடுத்திருக்கிற தருணம் என்பதை நீ மறந்துடாத. அதனதன் காலத்தில் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை நீ மறந்துடாத. அடுத்து 4வது நீ வேதத்தை எடுத்து நீ வாசி பார்ப்பாயானால் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் என்று சொல்லி. தேவப்பிள்ளையே, இன்னைக்கு நியாய தீர்ப்பின் நாட்கள். இந்த நாட்கள் எங்கு பார்த்தாலும் பாருங்க, இன்னைக்கு எத்தனையோ பேர் மரித்துட்டாங்க. நீதிமான் இன்னைக்கு தீங்கு காலம் வருவதற்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்று சொல்லப்படுவது போல எத்தனையோ பரிசுத்தவான்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போயிட்டாங்க. நம்மளை ஆண்டவர் இந்த பூமியில வைத்திருக்கிறான்னா ஒரு பெரிய நோக்கம் உண்டு. தேவ பிள்ளையே, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், அப்பா தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்குனீங்களே, இப்போ இன்னைக்கு எங்களுடைய குடும்பங்கள்ல ஆண்டவரே, எங்களுடைய சபைகள்ல, எங்களுடைய ஊழியர்களில் நியாய தீர்ப்பு தொடங்காதபடி ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும் என்று நம்ம கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். வேதத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம், நியாயாதிபதி வாசற்படியில நிற்கிறாராம். ஆனா நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஒருவருக்காய் ஒருவர் முறையிட்டு ஜெபிக்கிறோம். ஒருவேளை ஒருவருக்காய் ஒருவர் பரிந்து பேசி ஜெபிக்கல, பலருக்காய் திறப்பு நின்று நம்ம ஜெபிக்கல, முறையிட்டு அவர்களை குறை சொல்லி, அவங்க இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே, இவங்க இப்படி இருக்கிறாங்க, இந்த பிரச்சனையினால தாங்க முடியல, இவங்க இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. தெய்வப்பிள்ளை, இன்னைக்கு கண்ணீரோடு ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ மற்றவர்களுக்காய் முறையிட்டு ஜெபிப்பாயனால் உனக்கு நியாய தீர்ப்பு தொடங்கும் என்பதை நீ மறந்துடாத. அது மட்டுமல்ல, நம்மை நாமே நிதானிப்பது கிடையாது. தேவ சமூகத்துக்கு வருகிறோம், நம்மை நாமே நிதானிப்போம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை ஒரு வாழ்க்கையில எத்தனை நியாய தீர்ப்புகள், மற்றவர்களை குற்றவாளியாய் நீ மாற்றி ஒவ்வொரு நாளும் தீர்க்கிற அப்படின்னால உன் ஜீவியத்தில் பலவிதமான நியாய தீர்ப்புகள், மற்றவர்களை விடுதலை பண்ணல. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில கூட விடுதலை இல்லாத ஒரு நிலைமை. இன்றைக்கு மனம் திரும்ப போற ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா தேவனுடைய வீட்டில் நியாய தீர்ப்பு தொடங்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த
நாளில் எத்தனையோ கர்த்தருடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான எத்தனையோ கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத அருவருப்பான காரியம், கலப்படம் உள்ள எத்தனையோ காரியங்களை பேசி கொண்டிருக்கிறாங்க. வேதம் அழகா சொல்லுது, கலங்கமில்லாத திருவசனம் என்று சொல்லி. தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு அந்த வசனத்தை நம்ம உண்மையாக நம்ம செய்கிறோமா? ஊழியத்தை நம்ம பேசுகிறோமா? அல்லது நம்ம வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதத்தை எடுத்து நாம் வாசித்து பார்ப்போமானால் இந்த அருமையான வேதம் சொல்கிறது இது கண்களை தெளிவிக்கக்கூடிய ஒன்று என்று சொல்லி. இந்த அருமையான வேதம் அழகா சொல்கிறது, தெய்வ பிள்ளையே, அது அருமையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி, அது உருவ குத்தக்கூடிய ஒன்று என்று. அசதியாய் கர்த்தருடைய வேலையை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எத்தனை காரியத்தில் ஒரு அசதி, எவ்வளவு நிர்விசாரம் உள்ள மக்களே, ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல தொடங்காதபடி இன்றைக்கு மனம் திரும்ப போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க போறோம். கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், சத்தியத்தை கை கொள்கிற ஒரு ஜாதி தான் என்ன செய்யுமா? அந்த நீதி உள்ள வாசல் அந்த நாட்களில் ஜனங்களுக்கு திறக்கப்படுமா? சத்தியத்தை கை கொள்கிற ஜாதி உள்ளே பிரவேசிக்கன்னு பைபிள்ல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, கொஞ்சம் பேர் இருந்து நீ தேவனுடைய நாமத்தை மறுதலியாதபடினால உனக்கு முன்பாய் தேவன் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற அந்த கிருபையின் காலத்தை நீ அலட்சியப்படுத்தாத. வேதத்தில் வாசிக்கிறோம், லூக்கா 1:20 கர்த்தர் அன்றைக்கு சகரியா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கையில ஆண்டவர் விசேஷமா ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அந்த வயதான காலம் அவருடைய வாழ்க்கையில நிந்தையை மாற்றுவதற்கு அந்த நாளில் விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தூதன் வந்து சொல்ல வரான். நல்ல ஒரு செய்தி. ஆனா அவன் வாழ்க்கையில அதை விசுவாசிக்கிறது அப்படினால தகுந்த காலத்துல அவனுக்கு கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு அற்புதத்தை அவன் விசுவாசிக்காதபடினால அவனுடைய வாயில கட்டுகள் கட்டப்பட்டது என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நாவின் கட்டு அவன் வாயில காட்டப்பட்டது. வீட்டுக்கு போறான், அவன் ஊழியம் செய்து வீட்டுக்கு போகும்போது மனைவி இடத்துல பேச முடியல. தெய்வ பிள்ளையே, அந்த வசனம் நிறைவேறுகிற வரையிலும், அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற வரையிலும் அவன் கட்டப்பட்டவனாய் இருந்தானா. இன்றைக்கு ஒருவேளை அவனுக்கு நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்பாக இன்றைக்கு மனம் திரும்பு. உசியா அந்த நாளில தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரிய காரியத்தை அவன் தேடாதபடி, அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான அந்த ராஜ்யத்துக்குரிய காரியத்தை அவன் தேடாதபடி அவன் ஆசாரியனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த இடத்துல அவனுக்கு உண்டாகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில ஆண்டவருடைய கரத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போறோம், அர்ப்பணிக்க போறோம். அப்பா தகப்பனே, நீர் என்னுடைய வாழ்க்கையில கத்தா வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை பொறுமையோடு எனக்கு ஓட எனக்கு பலன் தாரும். இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் பிதாவை நோக்கி பார்த்தபடினால அவர் பிதா தனக்கு நியமித்த ஓட்டத்தில் அவர் பொறுமையோடு ஓடினாராம். வேதத்தில் அப்படிதான் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைய, பாவத்தையும் பாரத்தையும் பாராதபடி கிறிஸ்துவ வாழ்க்கையில் அன்னைக்கு நிறைய வாரங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து அமுத்த பார்க்குது. பிரச்சனை, வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, சபைக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அடுத்தவங்க பேசுற பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டோடைய கையில நம்ம அர்ப்பணிக்க போறோம். அப்பா, எனக்கு நீ கொடுத்திருக்கிற அந்த காலங்கள் கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்துவதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்பாயானால் ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியும். அது மாத்திரமல்ல, இன்னும் நீ வேதத்தை எடுத்து நீ வாசித்து பார்ப்பாயானால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்துல நீ மௌனமாயிராத. எஸ்தர் ராணியை போல தேவ பிள்ளையை உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து பேச வேண்டிய காரியத்தை தேவ சமூகத்தில் போய் நீ நின்று அநேகருக்காய் பரிந்து பேசி நின்று பேசி நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய்வாயானால் ஆண்டவர் உன்னை கொண்டு ஒரு பெரிய அற்புதத்தை தெய்வம் செய்ய முடியும். வேதத்தில் அழகாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 34:10 நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். பூமியில் எந்த ஜாதி இடத்துல செய்யப்படாத ஒரு காரியத்தை நான் அவனுக்கு செய்வேன்னு சொன்னார்லவா. தெய்வ பிள்ளையை, இன்றைக்கு நம்ம ஆண்டோடைய கையில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலங்களை நம்ம ஆதாயப்படுத்துவோம், பிரயோஜனப்படுத்துவோம். அந்த காலம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். தெய்வ பிள்ளை, நாளை தினம் பிறப்பது நமக்கு நிச்சயமா காண முடியாது, நம்ம அறிய முடியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு யோசிங்க, நாளைக்கு என்ன செய்யறது, அடுத்த நாள் என்ன செய்வது, என் பிள்ளையை நான் எப்படி நான் கரை சேர்ப்பது, என் பிள்ளை என்ன படிக்க, பிள்ளை இதெல்லாம் குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கடைசி நிமிஷத்துக்குள்ள வந்து இருக்கிறோம். தேவ ராஜ்யத்துக்குரிய காரியத்தை மாத்திரம் தேடுவோமானால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து இருக்கிற உன்னுடைய ஜீவமானது கர்த்தர் சொல்லுகிற வசனத்தை கேட்டு தெய்வ பிள்ளையே, கல்லின் மேல நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, கண்மலை மேல நீ கட்டப்பட்டிருக்கிறாயா, அல்லது ஒருவேளை மணல் மேல கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கை காணப்படுகிறதா? பெரும் காற்று வரும் பொழுது உன் ஜீவியமானது நிலைத்திருக்கிறதா? பெரும் பிரச்சனைகள் வரும் பொழுது உன் ஜீவியமானது நிலைத்திருக்கிறதா? அல்லது ஒருவேளை தேவ சமூகத்தில் உன் வாழ்க்கையானது ஒன்றுமில்லாமல் ஒருவேளை நிர்மூலமாக்கப்பட போகிறதா? இன்றைக்கு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்க போற, இயேசுப்பா, எனக்கு கொடுத்த இந்த காலத்துல நான் மௌனமா இருக்கலப்பா, நான் உமக்காய் செயல்பட நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்த நான் ஆசையா நிற்கிறேன். நீங்க கேட்பார்களானால் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அருமையான எஸ்தர் ராணி வாழ்க்கையில பாருங்க, தன்னுடைய கணவன்
வந்தான், நேராக போய் இன்னைக்கு பொல்லாத அந்த மனிதனை குறித்து பேசியிருக்கலாம் தேவ பிள்ளை. ஆனா இவ அப்படி செய்யல. வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதத்துல 3 நாள் வாசிக்கிறா. உபவாசத்தின் மூலமா இன்னைக்கு எத்தனையோ காரியத்தை உன்னால கட்ட முடியும். பூமியில எவைகளை நீ கட்டுகிறாயோ அது பூமியில கட்டப்படுகிற காரியம் பரலோகத்துல கட்டப்படும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். கட்டவிழ்க்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். எந்தெந்த காரியத்துல ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீ கட்டணுமா கட்டு. வேதத்துல வாசிக்கிறோம், நம்முடைய கையில் இருக்கிற இந்த அருமையான வேத வசனமானது ஓர் ஆயுதம் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த ஆயுதங்கள் அரண்களையே நிர்மூலமாக்க ஆயுதம். அந்த ஆயுதத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோமா? இல்லை என்றால் ஒருவேளை நம்ம அற்பமான ஒருவேளை வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அறுப்பு மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் வேதத்துல வாசிக்கிறோம். தெய்வ பிள்ளையே கோடை காலமும் சென்றுடுச்சான். தேவனுடைய பிள்ளையே வேதத்துல எரேமியா 8ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிக்கிறோம் தெய்வ பிள்ளை. ஆனா இன்னும் நம்ம மனம் திரும்பல. தெய்வ பிள்ளைய ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தல. அறுப்பும் காலம் சென்றதான் தெய்வ பிள்ளைய. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளை நம்ம பயன்படுத்துவோமானால் ஆண்டவர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியுமே. உனக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்தை நீ ஆதாயப்படுத்து. அப்பா, என் நாட்களை வீணாக்காதபடி எனக்கு வேண்டிய ஒரு கிருபை எனக்கு தாங்க நீங்க கேளுங்க. அது மட்டுமல்ல, இன்னும் நீங்க வாசித்து பார்ப்பீங்களானால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், ஏற்ற காலத்துல நான் அவனை உயர்த்தும்படி என் பலத்த கைக்குள்ள நீ அடங்கிரு. நம்மளே என்ன செய்யறோம்? நம்ம உயரணும், நான் இப்படியா இருக்கணும், பல கற்பனைகள் நமக்கு. தேவன் உன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நீ மறந்துடுற. அப்பா சொல்றாரு, ஓ நினைவை பார்க்கல, என் நினைவுகள் உயர்ந்தது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ. யோசிங்க, நம்ம நினைப்பெல்லாம் எப்படின்னா சின்ன சின்ன காரியம். ஆண்டவர் நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், இதுதான் நாம் திட்டம் போடுறோம். ஆனா அப்பா நம்மளை கொண்டு எவ்வளவு பெரிய காரியம் செய்ய ஆசையா இருக்கிறார். உன்னை கொண்டு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். கிதியோனை பார்த்து சொல்றார், அவன் பயந்தாங்குழிதான். ஆனா அவனை பார்த்து சொல்றார், கிதியோனே நான் பயங்கர பராக்கிரமசாலியா நான் உன்னோடு கூட இருக்கிற. அப்படினால நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல அத்தனை மீதியான நீ முறியடிப்பன்னு சொல்றாரு. யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோமா? ஆண்டவர் அழகா சொல்றார், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் உன்மேல என் கண்கள் பதிந்து இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல இருக்கிறத நம்ம மறந்துடுறோம். பிரச்சனை வந்தோடனே அப்படியே ஆண்டவரை விட்டு விலகி ஓடுறோம். முள்ளு வேதத்துல வாசிக்கிறோம், உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் என்று முள்ள போல பிரச்சனை வருது. தேவப்பிள்ளை அநேகருடைய வாழ்க்கையில ஆழமான ஒரு வேர் இல்லை. மறைமுகமா ஆண்டவரோடு கூட உட்கார்ல. ஒருவேளை எல்லாரோடு சேர்ந்து ஜெபம் பண்றோம், குடும்ப ஜெபம் இருக்குது. ஆனா என்ன ஜெபம் இல்ல, தனிப்பட்ட ஜெபம் இல்ல, தனித்து தேவனோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் இல்ல. இந்த மகத்துவமான வேதம் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேதத்தை அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு மனம் திரும்புவோம். அப்பா தகப்பன, நீர் எனக்கு கொடுத்த அந்த காலத்தை நான் வீணாக்கிட்டேனே, உமது பலத்த கைக்குள்ள நான் அடங்கி இருக்கலையே. யோசேப்பு வாழ்க்கையில யோசித்து பாருங்க. ஆண்டவர் அழகா பேசுறார். சின்ன வாலிப நாட்கள்ல 17 வயதுல. ஆனா பேசின வார்த்தை ஒன்றிலும் ஆண்டவர் மாறுகிற தெய்வன் அல்ல. மனுஷர்லாம் மாறலாம், ஆனா இயேசுப்பா ஒரு நாளும் மாறுகிற தெய்வன் அல்ல. உன் மேல ஒரு அபிஷேகமான வார்த்தையை அனுப்பிட்டார்னா தேவப்பிள்ளை அது உன் மேல இறங்குறது, அதை உன உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்துடாத. யாக்கோபே, இஸ்ரவேலே, நான் உன்னை உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். உன்னை உருவாக்கி உன்னை அழகா சிருஷ்டித்து உனக்கு வேண்டிய எல்லா காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்து நீ அக்கினியில நடப்ப, ஆனாலும் அது உன் பேரில் பற்றாது. எவ்வளவு அழகான வேத வசனம். தேவப்பிள்ளையே, இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள்ல இன்னைக்கு சோர்வின் மத்தியில உட்கார்ந்திருக்கிற, ஒரு கலக்கத்தின் மத்தியில உட்கார்ந்திருக்கிற, இன்னைக்கு அப்பாட்ட கேளுங்க, அப்பா நீர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனம் என் மேல நிறைவேறட்டுப்பா. வேத வசனங்கள் வாக்கு தத்தங்கள் அத்தனை நமக்கு அப்பா அழகா கொடுத்திருக்கிற பொக்கிஷமா 66 அறைகளை கொண்ட அருமையான இந்த புஸ்தகம் நம்ம கையில இருக்கிறது. ஆனா யோசித்து பாருங்க, ஒவ்வொரு அறையிலும் போய் ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அப்பா நீங்க இந்த அதிகாரத்துல என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த கத்தாவை தகப்பன அப்பா சாப்டர்ல எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் என்ன ராஜா, ஒவ்வொரு நாளும் கேட்கிறோமா, அதை எடுத்து வாசிக்கிறோமா? அது நமக்கு இந்த நாட்கள்ல போஷிக்கக்கூடிய ஒன்று என்பதை மறந்துடும். மனிதன் அப்பத்தினால மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்ம பிழைப்பதற்காகத்தான் கர்த்தர் நமக்கு அருமையா இந்த வேத வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா தேவன் ஏற்ற காலத்துல உயர்த்துற வரையிலும் அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த நாட்களில பிசாசு இயேசுவை சோதிக்க வருகிறான். இந்த பூமி எல்லாத்தையும் காட்டுறான், சொல்றான் இது எல்லாம் என் கையில இருக்கிறது, இந்த உலகத்தின் எல்லா காரியம் என்னுடைய கையில இருக்கிறது, நீரனை பணிந்து கொள்வீரானால் இதெல்லாம் நமக்கு தருகிற. யோசித்து பாருங்க, அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன்
தூதர்களை பார்த்து பிசாசு சொல்லுகிறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளையே, ஆனா பிசாசை ஆண்டவர் கடிந்து கொண்டார். கர்த்தராகிய தேவனை மாத்திரம் பணிந்து கொள்ளும்படி ஆண்டவருடைய ஆலோசனை பிசாசுக்கு முன்பாய் வருகிறது. வேதம் அழகா சொல்லுது, பிசாசு ஓடிட்டான், பிசாசு அப்பாலே போன்னு சொல்லி சாத்தான துரத்துறத நாம் வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவித்துல கூட தேவனை எந்த அளவுக்கு நேசிக்கிற, எங்கும் தேவனை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தேவனை மாத்திரம் இந்த நாட்களை தொழுது கொண்டிருக்கிறோமா, அல்லது அவங்க இது சொன்னாங்க இவங்க இது சொன்னாங்க மனுஷனுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. யோசேப்புக்கு சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறினதோ அதுபோல தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறும். தேவ பிள்ளையே, தாவீது வாழ்க்கையில அவனுக்கு என்றைக்கோ ஊற்றப்பட்ட அபிஷேகம், சாமுவேல் ஒருவேளை அந்தரங்கத்தில் அவங்க வீட்டார் மத்தியில மட்டும் இந்த அபிஷேகம், அந்த தைலம் அவன் மேல ஊற்றப்பட்டது. ஆனா வேதத்துல வாசிக்கிறோம், அவனுக்கு கத்து கொடுத்திருக்கிற வார்த்தை அவனுடைய வாழ்க்கையில ஏற்ற நேரத்தில் நிறைவேறது. ஆனா இடையில எத்தனை வேதனைகள், எத்தனை மரணக்கட்டுகள் சொல்றான். மரணத்துக்கும் எனக்கும் ஓரடி மாத்திரமே. இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான போராட்டத்தின் மத்தியில சிக்கியிருக்கலாம். எனக்கு இந்த காரியம் நடக்கவே நடக்காது, ஊழியத்தில் நான் வரவே முடியாது, என் வாழ்க்கையில தேவன் சொன்ன ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லி ஒருவேளை ஒரு டிப்ரெஷன்ல நீ உட்கார்ந்துருக்கலாம். இன்னைக்கு மனம் திரும்பு. தேவன் உன்னை பார்த்து சொல்கிறான், என்னுடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கிற உன்னை நான் ஏற்ற காலத்துல உயர்த்துவேன், ஏற்ற காலத்துல உயர்த்துவேன். தேவ பிள்ளையே, அப்படியே நம்ம அர்ப்பணிக்க போறோம், தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிக்க போறோம். ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறான். அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் ஒரு நாள் வெறுமையா திரும்ப போறதில்ல. அப்பா அந்த நாள்ல உன்னை பார்த்து சொல்கிறான், மகனே நான் உனக்கு எவ்வளவு அருமையான காலங்களை கொடுத்திருக்கிறேன், என் காலம் தேங்க்யூலா நன்றி நிறைவேறி வருகிறது, நன்றி என் காலம் இனி வரும் நாட்கள் காலம் செல்லாது. தேவ பிள்ளையே, தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கு. அப்படினால இன்னைக்கு மனம் திரும்ப போறோம். அப்பா கருத்துல நம்ம அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். கண்களை மூடும், இயேசு நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான கர்த்தாவே நாளில கூட உம்முடைய வசனத்தை கேட்க கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளில் அபரிதமா நீர் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிற ராஜா. அப்பா உமது வேத வசனம் ஒரு நாள் வெறுமையாய் திரும்ப போறதுல நீர் அனுப்புற வார்த்தை கர்த்தாவே தகப்பனே ஏசப்பா நீர் விரும்பின காரியத்தை நிறைவேற்றக்கூடியதா இருக்கு. அப்படினால இந்த வேளையில கூட இந்த நாட்களில தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியான ஜெபிக்கிற சேஷமாய் உமது ராஜ்யத்துக்கு பிள்ளைகளை தகுதிப்படுத்துவீராக. கல்வாரியில பிள்ளைகளுக்காய் சிந்தின ரத்தம் ஒரு நாள் வீணா போறதில்லப்பா. ஆண்டவரே தகப்பனே இயேசு ராஜா, இன்னும் ஒருவேளை பாவத்துக்குள் சிக்கியிருப்பார்களானால், ஆண்டவரே பலவிதமான கர்த்தாவே தகப்பனே போராட்டத்துக்குள் சிக்கியிருப்பார்களானால் அவர்களை உம்முடைய ரத்தத்தினால மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அல்லேலூயா. உமக்காய் ஓடின ஓட்டம் ஆண்டவரே தகப்பனே இயேசுப்பா ஒரு காலத்துல உமக்கென்று ஓடி இன்றைக்கு பின்மாற்றத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை கர்த்தர் நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஒரு பாவி மனம் திரும்புறது நிமித்தம் பரலோகமே சந்தோஷம் அடைகிறது அல்லவா? ஆண்டவரே அப்பா உமது பிள்ளைகளுடைய அன்புக்குள்ள வர நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நன்றி. இந்த காலம் ஆண்டவரே தகப்பனே அவர்களுக்கு கிருபையின் நாட்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவரே இன்றைக்கு கர்த்தாவே உம்முடைய இருதயத்தை பிள்ளைகள் சந்தோஷப்படுத்த கர்த்தர் நீர் அபிஷேகத்தினால நிரப்பும்படியான ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி. யோனாவை போல தகப்பனை உமது சித்தத்துக்கு கர்த்தாவே தகப்பனை ரோதமாய் ஓடி ஒருவேளை கப்பலின் அடித்தட்டில் படுத்திருப்பார்களானால் இன்றைக்கு அவர்களை இப்பொழுது தூக்கி எடுப்பீராக, தட்டி எடுப்பீராக. நன்றி. யோனாவை கர்த்தாவை விழுங்கின அந்த மீன் ஆண்டவரை தகப்பனே அதுக்கு நீர் கட்டளையிடும் பொழுது அது கரையில போய் கக்கினது போல உமது பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனைக்குள் கர்த்தாவை சிக்கியிருக்கிறார்களோ அவர்களை இந்த நேரத்தில் விடுதலை யாக்கும்படியா இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் ராஜா. நன்றி தகப்பனே. உற்பவ கால திட்டத்துல ஒரு குமாரனை அணைத்துக் கொண்டிருப்பா என்று சொல்லி அருமையான கர்த்தாவே சாராளுக்கும் தேங்க்யூலா சுனேமியாளுக்கும் சொன்ன அந்த வார்த்தையின்படி முது பிள்ளைகள் கர்த்தாவே தகப்பனே கர்ப்பத்துக்காக ஏங்கி நிற்கிற முது பிள்ளைகளை கர்த்தர் இந்த உற்பவ கால திட்டத்துல நினைத்து பார்க்கும்படியான ஜெபிக்கிற ராஜா. வேலை இல்லையே, அல்லேலூயா நன்றி, எனக்கு ஏற்ற காலத்துல அப்பா தகப்பனே ஒரு திருமணம் நடக்காதா என்று கலங்கி கொண்டிருக்கிற முது பிள்ளைகள் முது பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படினால ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தகப்பனே ஒரு நல்ல எதிர்காலத்தையும் கர்த்தாவே நல்ல வேலையும் கர்த்தர் நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிற ராஜா. நன்றி தகப்பனே. நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நீர் அனுப்புற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். நன்றி. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி. அல்லேலூயா. தாமதிக்காத மகளை இன்றைக்கு ஆண்டவருடைய பாதத்துக்கு வா. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே எந்தெந்த இடங்களில எந்தெந்த தேவனுடைய ஊழியங்களும் எந்தெந்த தகப்பனே ஏசப்பா விசுவாசிகளும் கர்த்தாவே பலவிதமான நியாய தீர்ப்பின் நாட்களுக்குள் ஆண்டவரை சிக்கியிருக்கிறார்களோ அவளை இப்பொழுது நீர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் காலத்துல பிள்ளை
பிள்ளைகளை விடுதலை ஆக்குவீராக, விடுதலை ஆக்குவீராக. அவருடைய நோய்கள் சுகமாகட்டும், அவருடைய பலவீனங்கள் மறையட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா. தொடர்ந்து மீதியான வேலையை பொறுப்படுத்திக்கொள்ளும். எல்லா துதிக நமக்கையுமே எடுத்துக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.